Chennai Silks. அமெரிக்காவின் 47வது அதிபராக கடந்த ஜனவரி மாதம் அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றார். 2வது முறை அமெரிக்க அதிபரான உடனேயே ட்ரம்ப் பல அதிர்ச்சி நடவடிக்கைகளை எடுத்தார். அமெரிக்காவில் கூகுள் மேப்ஸ் செயலியில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ என்பதை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா என மாற்றினார். மெக்சிகோவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றும் திட்டத்தை அறிவித்தார். கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக தெரிவித்தார். தெற்கு எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். முறையான ஆவணங்கள் இல்லாத குடியேறிகளுக்கான நலத்திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்தார். மாகாணங்களுக்கு அதன் உள்ளூர் நிர்வாகங்களுக்கும் வழங்கப்படும் எந்த ஒரு பெடரல் நிதியும் சட்டவிரோத கொள்கைகளை ஆதரிக்கவோ அல்லது சட்டவிரோத குடியேற்றத்திற்கு உதவவோ பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் தீவிரமான சட்ட அமலாக்கத்தை நடைமுறைப்படுத்தினார். இதற்கிடையே மியூனிச் பாதுகாப்பு மாநாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் ஜனநாயகத்தை கடுமையாக விமர்சித்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யாவில் இருந்தோ சீனாவில் இருந்தோ வரவில்லை, மாறாக உள்ளிருந்தே வருவதாக குற்றஞ்சாட்டினார். கிட்டத்தட்ட அனைத்து உலக நாடுகள் மீதும் வரி விதித்து சிக்கலான ஒரு வர்த்தக போரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கினார். கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதாக சொல்லி நைஜீரியாவில் ராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட்டார். போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் என்று குற்றம் சாட்டி வெனிசுலா அதிபரையும் அவர் மனைவியையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். ஈரான் அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி அழித்தார். சர்வதேச நாடுகளிடம் அமெரிக்கா மீதான அதிருப்தி அதிகரித்துள்ள நிலையில் உள்நாட்டிலும் ட்ரம்புக்கு எதிரான மனநிலை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜனவரியில் ஆபரேஷன் மெட்ரோ சர்ச் என்ற பெயரில் குற்ற பின்னணி கொண்ட ஆவணமற்ற குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக கலிபோர்னியாவில் கீத் போர்ட்டர் ஜூனியர் மற்றும் மினசோட்டாவில் ரெனி நிக்கோலஸ் குட் மற்றும் அலெக்ஸ் பிரட்டி ஆகிய 3 அமெரிக்கர்கள் குடியேற்ற வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரிய அளவில் மக்கள் போராட்டத்தை தூண்டியுள்ளது. இதில் குட் மற்றும் பிரட்டியின் படுகொலை காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி அரசுக்கு எதிரான மக்களின் கோபத்தை அதிகரித்துள்ளது. இதையடுத்து அமெரிக்காவை குறிவைத்து புறக்கணிப்புக்கான அழைப்புகள் சர்வதேச சிவில் உரிமைகள் அமைப்புகளால் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக சிறியதாக தொடங்கி வரலாற்றை உருவாக்குவதில் முடிந்த அமெரிக்காவின் சிவில் உரிமைகள் இயக்கத்தின் மாண்ட் கோமரி பேருந்து புறக்கணிப்பு போராட்டம் போல ட்ரம்பின் அரசுக்கு எதிரான போராட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1955ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி ஆப்பிரிக்க அமெரிக்கரான ரோசா பார்க்ஸ் ஒரு வெள்ளையருக்கு பேருந்தில் தனது இருக்கையை விட்டுக் கொடுக்க மறுத்ததற்காக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவில் மாபெரும் போராட்டம் தொடங்கியது. அப்போது சிவில் உரிமைகள் இயக்கத்தின் தலைவராக டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு தேவாலய கூட்டத்தில் நகரமெங்கும் பொது போக்குவரத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததை அடுத்து தொடங்கிய புறக்கணிப்பு போராட்டம் ஓராண்டுக்கும் மேலாக நடந்தது. பாலஸ்தீன உரிமைகளை மீறும் இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த பிடிஎஸ் இயக்கம் இதே புறக்கணிப்பு, விலக்கு, தடை என்ற 3 போராட்ட உத்திகளை பின்பற்றுகிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இந்த ஆண்டுக்கான ஃபிஃபா ஆண்கள் உலகக்கோப்பை போட்டிகளையும் அமெரிக்காவின் 250 கொண்டாட்டங்களையும் 2028இல் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்று அமெரிக்க சிவில் உரிமைகள் இயக்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தொடர்ந்து கூகுள், அமேசான், வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் பாரமவுண்ட் குளோபல் உள்ளிட்ட அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெருநிறுவனங்களை குறிவைப்பது உலகளாவிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அரசில் கொள்கை மாற்றத்தை கொண்டு வரவும் உதவும் என்று போராட்டக்காரர்கள் நம்புகின்றனர். முன்னதாக அமெரிக்க பொருட்களை QR குறியீடு மூலம் கண்டறிந்து அவற்றை புறக்கணிப்பதற்காக டென்மார்க்கில் யூடன் USA அன் அமெரிக்கன் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிவில் உரிமைகள் வரலாற்றை வரைந்து ஒருங்கிணைந்த புறக்கணிப்புகள் மற்றும் சொத்துக்களை விலக்குதல் ஆகியவையே அமெரிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரே அமைதியான வழியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.